தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை அம்பத்தூர் முத்தமிழ் நகர் மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் சமூக செயல்பாட்டாளர் யு ஜெயமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் க சக்திவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம்.எல். ரவி, காந்தி மக்கள் இயக்கத்தின் தலைவர் சிவஞான சம்மதம், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் செயலாளர்கள் பிரபாகரன், சோபன் பாபு, மகளிர் அணி செயலாளர் காஞ்சனா, சென்னை மாவட்ட அமைப்பாளர் மகேஷ், தலைமை நிலைய செயலாளர் தனசேகரன் மற்றும் முத்தமிழ் நகர் பகுதியை சார்ந்த ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம்.எல். ரவி மற்றும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் சக்திவேல் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இன்றைக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்னெடுத்து கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் மக்களுக்கு கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட பட்டா நிலத்திலே இருந்து அவர்களை எல்லாம் இரவோடு இரவாக எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்களுடைய வீடுகளை இடித்து நற்கதியில் விட்டது இந்த அரசு. இதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக இதுவரை 7 முறை நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை. முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் சக்திவேல் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட போது நேரடியாக இதற்கான மனுவையும் அளித்துள்ளார். மற்ற அமைச்சர்களிடத்தும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. நமது முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆரம்ப கட்டத்தில் அரசு பதவியேற்றவுடன் அவருடைய தந்தையாருக்கும் சிலை வைப்பதும் ஆட்சி கட்டுவதுமாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். ஆனால் இதற்கு ஏன் அவர்கள் தந்தையார் கொடுத்த பட்டாவிலே இருந்து அவர்களை அப்புறப்படுத்தியதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது தெரியவில்லை. இதில் கார்ப்பரேட்டுகளுடைய பின்னணிகள் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் இந்த ஏழை மக்களுக்காக இன்றைக்கு வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசு செவிடன் காடுகளுக்கு சங்கூதுவது போல் இந்த முறையும் சங்கூதியுள்ளது. இப்பொழுதாலும் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது, தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்பொழுதாலும் இதை உணர்ந்து இவர்களுடைய வாக்குகள் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படணும். இவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டதா என்பதையும் தெரியாது. ஏன்னா 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இதில் இவர்களுக்கும் இடமில்லாத சூழலில் இவருடைய வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆய்வறி செய்து கொண்டிருக்கின்றோம். நீக்கிவிட்டால் இவர்கள் இந்த இந்திய நாட்டின் குடிமகன்கள் அல்லவா, அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லையா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இதற்காக தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க உள்ளோம். உடனடியாக இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அனைத்து மக்களும், அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து மக்களும் தேர்தலை புறக்கணிக்க நேரிடும். இது உலகத்திற்கு தெரிவிக்கப்படும், UN கவுன்சிலுக்கு எழுதப்படும் என்பதையும் இங்கே ஆணித்தரமாக உறுதியாக கூறிக்கொள்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். நீங்கள் செய்யவில்லை என்றால் அதன் அடிப்படையிலே நீங்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசின் செவிடன் காதுகளுக்கு சங்கூதுகின்றோம். எடுத்து செல்லுங்கள். நன்றி. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கும், தூர்ந்து போன நீர்நிலைகள், நகரமயப்பாட்டு பகுதியில் உள்ள மேய்ச்சல் புறம்போக்குகள், நத்தம் புறம்போக்குகள், அரசு புறம்போக்குகளில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அதே இடத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வழிவகை காணப்பட வேண்டும் என்பதும், ஒருவேளை வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டால், அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மாற்று இடம் அளிப்பதற்கான ஒரு கொள்கையை அறிவிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், மாற்று இடமும் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியோடு இணைந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் இந்த மக்களுக்கான விடியல் காணக்கூடிய வகையில் இது தொடர் போராட்டமாக இருக்கும். அவர்களுக்கு மாற்று இடம் அளிக்கப்படக்கூடிய நிலை வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், அடுத்த கட்ட நிகழ்வாக உறுதியாக ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெறும். அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தையோ அல்லது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ முற்றுகையிடக்கூடிய போராட்டமாக இதை நடத்துவோம். அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய போராட்டமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.